பேக் டு ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலமு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஈவினிங் டைமில் ஒரு அருமையான நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? என்னடா தட்டில் ஏதோ ஒரு சீட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பலாக்கொட்டை சீட்ஸு. இது நல்லா பாருங்கள், நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை. என்ன கோலா உருண்டைன்னா பலாக்கொட்டை கோலா உருண்டை ஃப்ரெண்ட்ஸ். 100% டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே அசந்து போய் பார்ப்பாங்க, இது மட்டன் கோலா உருண்டையான்னு. இல்லை விடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களே ஏமாந்து போயிடுவாங்க. இது மட்டன் கோலா உருண்டை இல்லை, இது பலாக்கொட்டையில் கோலா உருண்டை. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பலாக்கொட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது 1/4 கிலோ. இது வந்து நீங்கள் கடையில் கூட கிடைக்கும், கிலோ வைஸ் தான் நீங்கள் வாங்கிக்கலாம். இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இதில் போட்டுடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். முங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 6 விசில் விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துட்டோம். இதை வந்து சிறு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, வச்சுருங்க. பேனில் லைட்டாக ஆயில் விட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, பட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 3 லவங்கம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து சிறு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன் ஆட் பண்ணிட்டீங்களா? இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் மிளகு. இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம கறி லீஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோல, அதை ஆட் பண்ணிடலாம். 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பண்ணப்படுறது பழக்கொட்டை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தேவையான சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு நல்லா டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபேன் காத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சிங் பவுலில் அரைச்சிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பலாக்கொட்டைலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர் எடுத்து இதில் போட்டுடலாம், வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. நீங்கள் அதிகமாக தண்ணி நீங்கள் வந்து போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழவன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், திக் லேயரில் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ண போகிறது 2 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது தண்ணி இருக்குது, நம்ம அரைக்கும் போதே தண்ணி லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டை பிடிக்கிற வந்து அது வராது, உண்டை பிடிக்க வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவு போட உருட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் நம்ம உருட்டிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம உருட்டிட்டோம். இந்த மாதிரி உருட்டி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது நம்மக்கிட்ட எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா உருட்டி வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். எல்லாமே உருட்டி வச்சுட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 உருண்டை வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ பலகாரனாவே நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணாங்க. அரௌண்ட் நான் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த கோல்டு வினரை யூஸ் பண்ணுங்கள். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி பால்ஸ் சைஸில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அது கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடி பிடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்லோலி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, மெதுவாக அப்படியே போட்டுகிட்டே இருங்க.
இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அடி பிடிக்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்படி திருப்பி திருப்பி போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துடலாம். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. மட்டன் சுவையில் ஒரு கோலா உருண்டை. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான வந்து ஒரு கோலா உருண்டை ரெடி. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுவாங்க, அவங்களும் ஏமாந்து போயிடுவாங்க. நான் இப்படி தாங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன். அவங்க மட்டன் கோலா உருண்டை நினச்சி ருச்சி சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களும் ஏமாந்து போயிட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னடா மட்டன் கோலா உருண்டை சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மட்டன் கோலா உருண்டை இல்லை, இது வந்து ஜாக் ஃப்ரூட்டோடைய சீடு இருக்குல்ல, அதில் நம்ம செஞ்ச ஒரு கோலா உருண்டை. அவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு வந்து நான் அடிக்கடிக்கு வீட்டில் செய்வேன். கடந்த 4 வருஷமாக இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. 100% சேலஞ்ச் பண்ணுறேங்க, மட்டனே தோற்று போயிட அந்த அளவுக்கு சுவைன்னு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நிறம் வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து அள்ளுனாலும் ஆனால் அது கருப்பு தாங்க நெருப்பு. இது நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், எனக்கே வாசனை மணக்குது. பாருங்கள், இதில் நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த ரெசிபி நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து அப்படியே உங்கள் லவ்வில் அப்படியே விழுந்துருவாங்க. அம்மா நீங்கள் அருமையாக செய்கிறீங்கன்னு ஏங்குவாங்க. டெய்லி ஏதாவது விதவிதமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என்னுடைய வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரியும். அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் லேடிஸ்க்கு வந்து ஹார்மோன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து உடனே மறைஞ்சு போயிடுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் உடனே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ருசி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மட்டன் தோற்று போட நான் தான் சொல்கிறேனே. இப்போ மட்டன் விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் மட்டன் வாங்க முடியுமா? சான்ஸே இல்லை, வாங்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கோ நீங்கள் ஏமாற்றலாம், வீட்டில் இருக்கிறவங்களும் ஏமாற்றி கொடுக்கலாம். அவங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. கொஞ்சம் லவ்வோடவும் கொஞ்சம் அன்போடவும் பரிமாறுங்க. உங்களுடைய டிஷ்ஷு அப்படியே அழகாக வரும். நல்லா இல்லாத சமையல் கூட. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு புதிய டிஷ்ஷோட சந்திக்கலாம். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ உங்களுடைய அலமேடு விடைபெறுவது. டேக் கேர், பாய் பாய்.